வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பாலக் பன்னீர் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கம்மா, இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. சுடு தண்ணி கொஞ்சம் கொதிக்க வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம பாலக்கீரை ஆட் பண்ணிக்கலாமா. பாலக் பன்னீர் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி சுடு தண்ணியில் கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வேக வைக்கணுமா. ரொம்ப நேரம் வேகக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் இருந்ததுன்னா போதும். பாருங்கம்மா, 2 நிமிஷத்தில் நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம இறக்கிடணும். இப்போ வந்து நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடலாமா. அப்படி பாருங்கம்மா, 2 நிமிஷத்தில் கீரை வந்து இந்த பாதி வேக்காடை வெந்துடுச்சு. இப்போ எடுத்துடலாம். நல்லா தண்ணி வடிகட்டி எடுத்துருங்க. இப்போ மிக்ஸி ஜாரில் போட்டுடலாமா. ஒரு 5 நிமிஷம் ஆற வச்சு அதுக்கப்புறம் நம்ம அரைக்கலாமா. பாருங்கம்மா, கீரை வந்து நல்லா ஆறிடுச்சு. 3 துண்டு இஞ்சி பீஸ்மா இந்த மாதிரி தோல் சீவிட்டு போட்டுருங்க. பச்சை மிளகா 4. இப்போ வந்து நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி அரைச்சிடணும். பாருங்கம்மா, இந்த மாதிரி நல்லா நைஸாக பேஸ்ட் பண்ணி வச்சுடுங்க. இந்த அளவுக்கு இருக்கணும். கடாய் வச்சுங்கம்மா. ஒரு 2 ஸ்பூன் பட்டர் போட்டுங்கம்மா. இந்த டிஷ்ஷு ஃபுல்லாகவே நம்ம பட்டரில் தான்மா செய்ய போகிறோம். ஆயில் போட போகிறதில்ல. ஆயிலில் கூட செய்யலாம், ஆனால் பட்டரில் செய்தால் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். பட்டர் உருகிச்சு. 1 ஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாமா. பெரிய வெங்காயம் 3 வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். நல்லா பொடியை கட் பண்ணிவிடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கிடுங்கம்மா. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வதக்கிடுங்க. பாருங்கம்மா, வெங்காயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம தக்காளி ஆட் பண்ண போகிறோம். 2 தக்காளி பொடியை நறுக்குனது. தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்கம்மா. இப்போ நம்ம மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாமா. 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், மல்லித்தூள் 1/2 ஸ்பூன், கரம் மசாலா 1/2 ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 ஸ்பூனுங்கம்மா. மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மீடியமான தீயில் வச்சுக்கோங்கம்மா. மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூனுங்கம்மா. உப்பு தேவையான அளவு. பாருங்கள், மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த டைமில் பாலக்கீரை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். அந்த ஜாரை கொஞ்சம் கழுவி ஊற்றிக்கணுமா. பாலக்கீரை போட்டு நல்லா கிளறி விடுங்க. உங்களுக்கு வந்து ரொம்ப கெட்டியாக இருந்ததுன்னா கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே கிளறி விட்டுகிட்டே இருங்கம்மா. கீரை போட்டு நம்ம மூடி வைக்கக்கூடாது, ஓப்பனில் தான் வைக்கணும். இந்த மாதிரி கரெக்டான பதத்தில் கிரேவியாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு சப்பாத்திக்கெலாம் சாப்பிட்றதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கும். பாருங்கம்மா, 5 நிமிஷத்தில் இந்த மாதிரி கிளறி விட்டுட்டே இருந்தால் நல்லா கிரேவியாக வந்துடும். இந்த டைமில் நம்ம தயிர் ஆட் பண்ண போகிறோம். ஒரு 3 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ண போகிறோமா. தயிர் ஆட் பண்ணி கிளறி விடுங்க. தயிர் வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா வந்து தயிர் இல்லைன்னா நீங்கள் க்ரீம் கூட ஆட் பண்ணிக்கலாமா. இந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். தயிர் எதனால் நான் ஆட் பண்ணுறேன்னா, அந்த புளிப்புத்தன்மை கொஞ்சம் கூட கலந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால தான் நான் தயிர் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு தயிர் வேணானதுங்க க்ரீம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, தயிர் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுட்டோம். பாருங்கள், எல்லாம் நல்லா மிக்சிங் ஆகிடுச்சு. இப்போ வந்து இந்த டைமில் நம்ம பன்னீர் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ 200 கிராம் பன்னீர் ஆட் பண்ணிக்கலாமா. அப்படியே கிளறி விடுங்க. பன்னீர் போட்டு அப்படியே கிளறி விடுங்க. பன்னீர் போட்டு அப்படியே கிளறி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். பாருங்கம்மா, நல்லா வெந்துடுச்சு. நல்லா கிரேவியாக வந்துடுச்சு பாருங்கள். சப்பாத்திக்கு கரெக்டான மேட்சிங்காக இருக்கும் இது. அவ்வளோதாம்மா, நல்ல ஒரு சூப்பரான பாலக் பன்னீர் ரெடி ஆயிடுச்சுமா. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கம்மா.